இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வெளிப்பாட்டை நடைமுறைப்படுத்துதல். வசனம் லூக்கா 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் அவருக்குள்ளான ஒரு உறவு நம்ம வைக்க முடியும் என்று பார்க்கிறோம். டிபிடி வெர்ஷனில் பார்க்கலாம். ஏசு அவர்களிடம், என்னுடைய வார்த்தைகளை கேட்க வருகிறவர்களே என் தாயாரும் என் சகோதரர்களும் போன்றவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் வாஞ்சிக்கிறவர்கள் என்றார். அப்போ அநேக வேளையில் நம்ம வேதத்தை படிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது வெளிப்பாட்டை பெறுகிறோம். அந்த வெளிப்பாட்டு பெறுகிறது மட்டும் போதாது பாருங்க. அந்த வெளிப்பாட்டை நம்ம என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்துவதில் அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு தேவை. இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வாஞ்சிக்கிறவர்கள் தான் அவருடைய உறவில் நம்ம இருக்க முடியும். அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாய், அவர் தாயாய், சகோதரர்கள், எந்த ரிலேஷன்ஷிப் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த உறவு அடிப்படை எப்படி வருதுன்னா, விசுவாசத்தின் மூலமாய் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வாஞ்சிக்கணும். முதல்ல ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். அநேக வேளையில் கூட நம்ம எத்தனையோ பொருட்கள் மேலே ஆசைப்படுகிறோம் இல்லை, அதுக்காக ஜெபிக்கிறோம். அது கிடைச்சோன்னே எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுறோம், அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், வெளிப்பாடு கிடைக்குது. அது கேட்டோன்னே என்ன பண்ணுறோம், அதன்படி நிறைவேறுகிறதா நம்ம வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம அந்த வெளிப்பாட்டை பாருங்கள், நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் நம்ம மனது புதுப்பிக்குது. அநேக வேளையில் கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன், விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னா அது ஒரு நாள் முடிகிற வேலையே கிடையாது பாருங்கள். இது முன்னாடியெல்லாம் நான் அப்படி தான் நினச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளே நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் அப்படின்ற காரியம் உண்மை. ஆனால் அந்த புது சிருஷ்டின்றது அனுதினமும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். அனுதினமும் நம்ம பழைய மனிதன் மரித்து புதிய மனிதன் பிறக்கணும். அதுதான் பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளருகிறோம் என்ற அர்த்தம். அந்த வெளிப்பாடு பெறும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நம்ம மனது புதுப்பிக்கிறது பாருங்கள். அப்போ அந்த வெளிப்பாடு நம்மை தேவனுடன் ஒரு புதிய அனுபவத்திற்குள் வழி நடத்துகிறது இல்லையா? அந்த மாதிரி வழி நடத்தும் பொழுது நம் மனதை புதுப்பிக்கிறோம். அப்போது நம்ம வேதத்தை படிக்கும் பொழுதோ, பிரசங்கங்களை கேட்கும் பொழுதும் நம்மளுக்கு வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிப்பாடு படியாக நம்ம செய்யவில்லை என்றால், அது செயல்முறையில் நம்ம படுத்த விடலை, நம்ம செயல்முறையில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலை வாழ்க்கையில் அப்படின்னா, நம்ம அந்த மனது புதுப்பித்தல் நடக்காது. வெளிப்பாடு எனக்குள்ளாக வரும் பொழுது நான் தேவனுடன் ஒரு சந்திப்பிற்குள் கொண்டு வருவதற்காகவே என்பது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது ரிலீஜியஸ் மைண்ட் செட்டில் போயிடும் இல்லையா? சிறு பிள்ளையில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம பெற்றோர்களில், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், இல்லாட்டி நம்ம அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதே நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வளர்ந்துட்டோம், ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வளரும் பொழுது, அந்த வெளிப்பாட்டை நம்ம பெறும் பொழுது பாருங்கள், தேவனுக்குள்ளாக ஒரு உறவு உண்டாகிறது. வெளிப்பாடு நம்மளுக்கு பெற்றுக்கொண்டோம், அதனால் நம்ம அறிவு வளர்ந்துடும் அப்படின்னு கிடையாது. வெளிப்பாடு வருது காரணமே நம்ம அதை செயல்படுத்த வேண்டும். அதனால் நம்ம மனது புதுப்பிக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக தேவன் அழகாக நம்மளை வழி நடத்துவார். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகும்படி. எப்படின்னா, நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது பாருங்கள், அவருடைய வார்த்தையின்படி வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே அப்படியே விட்டு விடாதபடி, அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்துடாதபடி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, அதை செயல்படுத்தும் பொழுது பாருங்கள், நம்ம மனது புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். மத்தேயு 12:46-50 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் 50வது வசனத்தை படிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்போது அவருடைய பர்பஸ் என் மேலேயும் உங்கள் மேலேயும் எப்படி தெரியுமா இருக்குது, அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் நம்ம வாழ்கிறது தான். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நம்ம பூமியில் வாழ வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாடு மூலமாய் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்ம மனது புதுப்பிக்கப்படும். மனது புதுப்பிக்கப்படும் பொழுது பாருங்க, தேவனுடைய சித்தத்தை முடிக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். செபிக்கலாம். பரலோக தகப்பனே,
உம்முடைய வார்த்தையை கேட்பவர்களாய் மட்டும் அல்ல ஆண்டவரே, அதன்படி வாழ்கிறவர்களாய் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுது எங்கள் மனது புதுப்பிக்கப்படும் என்று தியானித்தோம். அதே மாதிரி எங்கள் மனது புதுப்பிக்கும்படியாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இன்றைய நாங்கள் எந்த வார்த்தையை நாங்கள் கேட்டாலும் படித்தாலும் ஆண்டவரே, அந்த வெளிப்பாட்டின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.